12th ஸ்டாண்டர்ட் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸா இருக்கட்டும் சயின்ஸ் குரூப் ஆகட்டும் போத் ஆஃப் யூ இன்னும் சரியா ஒரு 33 நாள்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மேஜர் சப்ஜெக்ட் பத்தி நிறையவே நான் பேசியிருப்பேன். உங்களோட ஸ்டடி பிளான் வீடியோல எக்கச்சக்கமான டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மேஜர் சப்ஜெக்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய அந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருந்தா மட்டுமே தான் நீங்க காலேஜஸ்க்கு உங்களால நீங்க நினைச்ச காலேஜுக்கு போக முடியும். இதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன், நீங்க நினைச்ச காலேஜுக்கு போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க இன்ஜினியரிங் சேர்ந்தாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ்ல நீங்க எந்த கோர்சஸ் எடுத்து சேர்ந்தாலும் எந்த காலேஜ்க்கு போனாலும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு அந்த கோர் சப்ஜெக்ட் உடைய அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான மார்க்ல நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க, கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப்ல எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு காலேஜே கிடைக்கும், காலேஜே கிடைக்காது. இதுதான் இதற்கு இருக்கிறதான நிதர்சனமான உண்மை. ஓகேவா? பட் ஆனா இனிமே நீங்க கோர் சப்ஜெக்ட் பத்தி யோசிக்காம இருக்கீங்களா? இன்னும் ஜஸ்ட் 33 டேஸ் வச்சுக்கிட்டு இன்னும் கோர் சப்ஜெக்ட் எவ்வளவு மார்க் எடுக்காம இருக்கீங்களா? ஆல்ரெடி 12th ஆர்ட்ஸுக்கான வீடியோ நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம், 12th சயின்ஸுக்கும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இனி நம்ம பார்க்க ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ என்ன பார்க்கணும். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கதான் போது. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான வீடியோ என்னன்றது தம்ப்லைன்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. 12th எக்கனாமிக்ஸ்க்கான கோல்டன் 3 மார்க்ஸ் தான் பார்க்கணும். நம்ம கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் சீரியஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தொடர்ந்து கொண்டுட்டு தான் இருக்கும். ஆர்ட்ஸ் குரூப்ல எல்லா சப்ஜெக்டா இருக்கட்டும், அதே மாதிரி சயின்ஸ் குரூப்ல எல்லா சப்ஜெக்டா இருக்கட்டும். நிறைய பசங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் திருப்பி கேக்குறீங்க. கொஞ்சம் அப்படியே நீங்க பின்னாடி ஒரு 1 வீக் அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோல்டன் 5 மார்க்ஸ் போட்டிருக்கோம். சயின்ஸ் குரூப்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருக்கோம். ஓகேவா? பின்னாடி பாருங்க. இப்ப நம்ம கோல்டன் 3 மார்க்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்றப்போ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ்க்கான அந்த 3 மார்க் இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் பார்க்கணும். 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 12 லெசன் இருக்கு, 12 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 12 லெசன்ல நீங்க எப்படி படிக்க போறீங்க? நீங்க 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் நீங்க 7 3 மார்க் எழுதணும். ஓகேவா? 7 3 மார்க் மொத்தம் 21 மார்க் 3 மார்க்ல இருக்கு. ஓகேவா? இந்த 21 மார்க்ல பாத்தீங்கன்னா 7 3 மார்க்ல 6 3 மார்க் வந்து நார்மலான क्वेश्चंस தான் வரப்போகுது. பட் ஆனா அந்த ஒரே ஒரு 3 மார்க் பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चन வரும். ஓகேவா? கம்பல்சரி क्वेश्चन தவிர்த்து 6 3 மார்க்கும் எப்படி அட்டெண்ட் பண்ண போறோம். மொத்தம் 12 லெசன்ஸ்ல பாத்தீங்கன்னா புக் பேக் அண்ட் புக் இன்னர்ல நிறைய क्वेश्चंस இருக்குதான் செய்யுது. இதுல நீங்க எந்த क्वेश्चंस நீங்க படிச்சு எப்படி மார்க் எடுக்க போறீங்க அப்படின்றது ட்விஸ்டான விஷயமா இருக்கு. ஓகேவா? நீங்க கிளியரா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சாலே போதுமானது. 12th எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷூரா மார்க் எடுத்துட முடியும். அப்புறம் தமிழ் மீடியம் பசங்களுக்கும் நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி 12th எக்கனாமிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இன்னும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஷூரா போடதான் போறோம், மாற்ற கருத்தே கிடையாது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்கு, சீக்கிரமா வந்துடும். ஓகேவா? 12th ஆர்ட்ஸ் குரூப்கான 12th எக்கனாமிக்ஸ்க்கான அந்த 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கீழே ஸ்லாட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் 33 டேஸ் மட்டுமே தான் இருக்கு. இன்னமும் படிக்காம இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஆக சிறந்த முட்டாள் யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம். இது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய லைஃப் 12ன்றது. தயவு செய்து மிஸ் பண்ணாம இந்த 12th எப்படி நம்ம மார்க் எடுக்க போறோம்ன்றதை நீங்க தயவு செய்து யோசிச்சு எல்லா எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸும் படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்ல ஈஸியா 90 அவுட் ஆஃப் 90 ஷுவரா எடுக்க முடியும். அதுல மார்க்ஸ் இருக்கிறதே கிடையாது. ஓகேவா? கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க், அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ்ல क्वेश्चंस எல்லாமே கோல்டன் 5 மார்க்ஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், தயவு செய்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துடுவாங்க, அதுல எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்ப 3 மார்க் கொடுக்குற 3 மார்க்ஸ் மட்டும் படிச்சாலே போதுமானா கண்டிப்பா போதும். திருப்பி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல டவுட். ஓகேவா? என்ன தெரியுமா, நாங்க செகண்ட் ரிவிஷன் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார், தேர்ட் ரிவிஷன் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க ரிவிஷன் எக்ஸாம் படிக்கவா? நான் முதலே சொல்லிட்டேன், ரிவிஷன் எக்ஸாம் வச்சு நீங்க எதுவுமே பண்ண போறதே கிடையாது. ஓகேவா? அது உங்களுக்கு மார்க் ஆட் ஆகாது. ஓகேவா? உங்களுடைய டார்கெட் பப்ளிக் தான். இனிமேல் பப்ளிக்காக படிங்க, ரிவிஷன் எக்ஸாம்காக யாரும் படிக்காத. உங்களுடைய குறிக்கோள் ஃபுல்லாவே பப்ளிக்காக வச்சுக்கோ. கண்டிப்பா பப்ளிக்க டார்கெட் பண்ணி நீ படிச்சேன்னா ஷுவரா உன்னால நல்ல மார்க் எடுக்க முடியும். 12th எக்கனாமிக்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது கோல்டன் 5 மார்க்ஸ் படிச்சு இந்த கோல்டன் 3 மார்க்ஸ் கீழே வந்து எல்லா கோல்டன் 3 மார்க்ஸையும் படிச்சது சீக்கிரமா கோல்டன் 2 மார்க்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. அதுக்கப்புறம் கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் அதுக்கான क्वेश्चंसुம் வரதா போகுது. அதனால எந்த क्वेश्चंसும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸ் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க நம்ம யூடியூப் சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவு செய்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.